நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளான அருவங்காடு, பர்லியார், காட்டேரி, வெலிங்டன் ஆகிய பகுதிகளில் இரவு 8 மணிக்கு மேல் பலத்த மழை பெய்தது. இந்த நிலையில் குன்னூர் கிருஷ்ணாபுரம் லட்சுமி தியேட்டர் பின்புறம் வசித்து வரும் ரவி என்பவரது வீட்டின் முன் இருந்த மண் சரிந்து விழுந்தது. இதில் அவரது மனைவியான தனியார் பள்ளி ஆசிரியை ஜெயலட்சுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடனடியாக காவல்துறைக்கும் தீயணைப்புத் துறைக்கும் தகவல் தரப்பட்ட நிலையில் ஜெயலட்சுமியின் சடலம் மீட்கப்பட்டு உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள ஏரிச்சாலை, அப்சர்வேட்டரி, உகார்த்தை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. குடிநீர் ஆதாரமாக உள்ள நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் உயர்ந்துள்ள நிலையில் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்த நிலையில் மக்கள் பாதுகாப்பு கருதி மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தென்காசியின் உள்நகர பகுதியில் நள்ளிரவில் கனமழை பெய்ய துவங்கியது. மழையுடன் பலத்த காற்று வீசிய நிலையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான உடன்குடி, ஆறுமுகநேரி, குலசேகரப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.